இந்த காலை ஆராதனையிலே பங்கு கொள்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். பெந்தெகோஸ்த் ஞாயிறுக்கு பின் வரும் 21வது ஞாயிறிலே நாம் ஒன்று கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுக்கிற அந்த பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் நமக்கு சொல்லுகிற வண்ணமாய், கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். கர்த்தரை நோக்கி நாம் தொடர்ந்து செபிப்போமாக. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஒன்று இணைந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பூர்வ ஆலோசனைகளை நிறைவேற்றி உம்முடைய குமாரன் மூலமா எங்களை ரட்சித்து பிள்ளைகளாய் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட, கிறிஸ்துவின் சாயலாய் நாங்கள் மாற எங்களை பக்குவப்படுத்தி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகொள்ள எங்களை நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆரம்ப பாடலை பாடி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். துதி, கனம், புகழும் எல்லாமே உமக்கே ஆண்டவரே. Amen.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த மாற்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 35 வரை. நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நமது ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒன்று இணைந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமே அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் காணப்பட எங்களை பக்குவப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவோடு பிரயாணம். மார்க்கின் சுவிசேஷத்திலிருந்து குறிப்பிட்ட விதமாய் மார்க்கு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 35 வரை 16வது பாகமாய் நம்முடைய இந்த பயணத்திலே நாம் தொடருகிறோம். இந்த பயணத்திலே நாம் தொடரும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம், தியானிக்கிறோம், தரிசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையோடு நாமும் பயணிக்கிறோம். அந்த பயணத்திலே நாம் அவரை போல மாறும்படியாக நாம் வாஞ்சிப்போம். தொடர்ந்து அவரோடு பயணம் செய்வோம். இன்றைக்கு குடும்பம் என்று சொல்லும் பொழுது குடும்பத்தை குறித்ததான அபிப்பிராயங்கள் அநேகருக்கு ஒரே விதமாய் இருந்தாலும், ஆனால் அதே நேரத்தில் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் குடும்பத்தை குறித்ததான ஆலோசனை உண்டு. சிலருக்கு குடும்பம் என்று சொல்லும் பொழுது ஒரு சிறு குடும்பம், அதை குறித்து நாம் சிந்திப்பது உண்டு. சிலருக்கு குடும்பம் என்று சொல்லும் பொழுது கூட்டு குடும்பம், பெரிதான ஒரு குடும்பம், உறவினரும் குடும்பமாக, சிலர் நண்பர்களும் குடும்பமாக வைத்து குடும்ப வாழ்க்கையை அவனமாய் நடத்துவது உண்டு. அப்ப குடும்பத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, யோசிக்கும் பொழுது, வேதத்தின் அடிப்படையாக நாம் பார்க்கும் பொழுது குடும்பத்தை குறித்து வேதம் நமக்கு என்னவற்றை கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய குடும்பம், அல்லது ஆங்கிலத்துல பிளட் ஃபேமிலி என்று சொல்வோம், இரத்த சம்பந்தமான குடும்பம் குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சூழலிலே வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தாயும் சகோதரரும் வந்து வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். இந்த தாயும் சகோதரர் யார் என்று பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய உலகத்தில் இருந்த குடும்பமாக இவர்கள் காணப்பட்டார்கள். அப்ப சிலர் இயேசுவுக்கு இப்படிப்பட்ட குடும்பம் இருந்தது என்று நம்புவதில்லை. சகோதரர்களை சகோதரராக அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இவர்கள் இயேசுவினுடைய குடும்பத்தினராய் காணப்பட்டார்கள். இந்த காரியத்தை குறித்து அவருடைய குடும்பத்தை அறிந்த யூதர்களே சாட்சி சொன்னார்கள் இயேசுவை பற்றி. இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55வது வசனம் 56வது வசனத்தில் இதை குறித்து நாம் கவனிக்கிறோம். தச்சன் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய உலக தகப்பனாகிய யோசேப்பை குறித்து, அவர் தச்சனாய் இருந்ததை குறித்து வேதம் பேசுகிறது. அவருடைய தாயின் பெயர் மரியாள் குறித்து வேதம் தெளிவாய் அவரை குறித்து பேசுகிறது. அது மாத்திரமே அல்ல, அவருடைய சகோதரர் இருந்தார்கள். அவருடைய சகோதரருடைய பெயர்களும் அங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது. அப்ப இவர்களுடைய குடும்பத்தை
நன்றாய் இவர்கள் அறிந்திருந்தார்கள். அது குடும்பத்தினுடைய பேர் அல்லது சகோதரருடைய பேர் யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதாஸ் என்பவர்கள். அது மாத்திரமே அல்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரிகளும் இருந்தார்கள் என்று வேதம் தெளிவாய் பேசுகிறது. அப்ப ஒரு குடும்பம் என்றால் என்ன? ஒரு பெற்றோர் இருந்து அவர்களுக்கு கீழே வளர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்து வந்தார்னு வேதம் சொல்லுகிறது. கூட பிறந்தவர்களாகிய சகோதர சகோதரிகளும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளர்ந்து வந்தார். அப்ப இந்த குடும்பத்தினர் தான் அவனுடைய தாயும் அவனுடைய சகோதரரும் அங்கே வந்து அவரை அழைத்தார்கள். அவர்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பினார்கள் இயேசுவை அழைக்கும்படியாக. அப்ப இந்த தகவல் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அவர் தனித்து அமர்ந்திருக்கவில்லை. ஒரு கூட்டத்தின் மத்தியிலே தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சூழலிலே இந்த தகவல் வருகிறது, அந்த செய்தி வருகிறது. இந்த செய்தி என்னவென்றால், உன்னுடைய தாயும் உன்னுடைய சகோதரரும் சகோதரர்களும் உம்மை தேடுகிறார்கள் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல அந்த தகவல் வந்து சேருகிறது, இந்த செய்தி வந்து சேருகிறது. சகோதரரும் தாயும் தேடி வந்திருக்கிறார்கள். அப்ப ஒருவேளை அநேக நாட்கள் பார்க்காதபடியினால் அந்த சந்திப்புக்காக ஒரு ஏக்கத்தோடு நிச்சயமாக இருந்திருக்கக்கூடும். அப்ப உலக இரத்த சம்பந்தமான உறவுகளை குறித்து பேசும் பொழுது ஆங்கிலத்துல ஒரு சொல் இருக்கிறது, blood is thicker than water. அதை அப்படியாக மொழிபெயர்க்க வேண்டும் என்றால், தண்ணீரை பார்க்கிலும் இரத்தம் இன்னும் ஒரு அழுத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை ஒப்பிட்டு பார்க்கும்படியான ஒரு தமிழ் பழமொழி என்று சொல்லும் பொழுது தமிழ்ல சொல்லுவாங்க, தான் அசையாய் விட்டாலும் தசை அசையுமா. அப்ப குடும்ப உறவு என்று சொல்லும் பொழுது அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு என்று சொல்லும், அவ்வளவு ஐக்கியமான ஒரு உறவாக இது காணப்படுகிறது. அப்ப குடும்பம் முக்கியம். குடும்பம் தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். நம் குடும்பத்தை நேசிக்க வேண்டும். குடும்ப காரியங்கள் பொறுப்புகளை நாம் எடுத்து செய்ய வேண்டும். குடும்பத்தினரை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும், அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைப்பதல்ல. சில சூழலிலே நாம் தேர்வு செய்ய வேண்டிய சூழல் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, எதிர்ப்பு வரும் பொழுது, விசுவாசத்தின் நிமித்தம் எதிர்ப்பு வரும் பொழுது அதை நாம் எப்படி கையாளுகிறோம், எப்படிப்பட்ட தேர்வுகள் செய்கிறோம் என்பது முக்கியம். ஏனென்றால் இயேசுவினுடைய தாயும் சகோதரரும் அவரை தேடி வந்தது எந்த காரணத்தின் நிமித்தம் என்று வேதம் இதற்கு முன்னாகவே 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து என்ன சொன்னார்கள் என்றால், அவர் மதிமயங்கி இருக்கிறார். சுலபமாய் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய மூளை கலங்கி போயிருச்சு. சுயமாய் சிந்திக்க முடியாத ஒரு பைத்தியத்தை போல அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி அவருடைய தாயும் சகோதரரும் அங்கே வந்திருந்தார்கள். எதற்காக வந்திருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவரை பிடித்து கொள்ளும்படியாக அல்லது அவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை காரியத்தை தடை பண்ணும்படியாக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையிலே அது நல்லது என்று நினைத்து வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்கிற அந்த செயல் அல்லது செய்யும்படியாக நினைக்கிற சிந்திக்கிற அந்த செயல் என்னவென்றால், இயேசுவானவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்திற்கு அவர்கள் தடையாய் வந்திருக்கிறார்கள். அவர் பைத்தியமாய் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை தடை பண்ணும்படியாக பிடித்து கொள்ளும்படியாக அங்கே வந்திருக்கிறார்கள். அப்ப இவர்கள் இயேசுவுடைய இரத்த சம்பந்தமான குடும்பமாய் காணப்பட்டாலும் அவருக்கு எதிராய் செயல்படுகிற குடும்பமாய் மாறிவிட்டார்கள். அப்ப குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம் நல்லதுதான். ஆனால் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 10ஆம் அதிகாரம்
36வது வசனத்தில் சொல்கிறார், தன் வீட்டாரே தனக்கு சத்துருவாய் மாறக்கூடிய இந்த சூழல் இருக்கிறது. அப்ப குடும்பம் ஆசீர்வாதம், நன்மைகள், கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் குடும்பத்தினரை, நம்முடைய குடும்பமே நமக்கு எதிராய் செயல்படக்கூடிய சூழல்கள், வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் வேதத்தில் எச்சரிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட வண்ணமாய், விசேஷ வண்ணமாய் நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது குடும்பத்தினாலே அவர்கள் அதிகமான எதிர்ப்புகளை சந்திப்பார்கள், அதிகமான போராட்டங்களை கடந்து செல்வார்கள். குடும்பத்தினாரனாலே அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட அனுபவத்தை பெறும் பொழுது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். ஐயோ, நான் நேசிக்கிற குடும்பம், நான் நேசிக்கிற சகோதரர், நான் நேசிக்கிற சகோதரி, நான் நேசிக்கிற தகப்பன், தாய் என்னை எதிர்க்கிறார்களே, எனக்கு தீமை செய்கிறார்களே என்று சொல்லி அந்த சூழலிலே நாம் கலங்கி போகலாம். சில நேரங்களிலே மிரட்டல்கள், சில நேரங்களிலே நமக்கு அபாயம் நேரிடக்கூடிய சூழல்கள் கூட இந்த விதமான போராட்டங்கள் மத்தியிலே நாம் கடந்து சென்று வந்திருக்கலாம், அல்லது கடந்து சென்று கொண்டிருக்கிற சூழலிலே நாம் காணப்படலாம். நம்முடைய உறவினர்கள் நம்மை கேலி செய்யலாம். பாருங்க, இவங்க மாறிட்டாங்க, ஏசுன்னு போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்மை கேலி செய்யலாம். இப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்து சென்று வந்திருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தில் தளர்ந்து போகலாம், அல்லது இன்னும் பலப்படலாம். நாம் தளர்ந்து போயிருக்கிறோமா, பலப்படுகிறோமா? நாம் அறிந்த அல்லது ஒருவேளை கேட்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வ மனுஷன் என்று சொன்னால் சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங்களுடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய பிரசங்கத்தை குறித்து, அவருடைய பயணங்களை குறித்து, அவருடைய ஊழியத்தின் மூலமாய் உண்டான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் கடந்து சென்ற போராட்டங்கள், எதிர்ப்புகள், விசேஷவனமாய் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே அவருடைய குடும்பத்தினாலே அதிகமான எதிர்ப்புகளை சந்தித்தார். தன்னுடைய சொந்த பெற்றோர் மூலமாக, குடும்பத்தினர் மூலமாக, சகோதரர் மூலமாக, சொந்த சகோதரர் மூலமாக அவருடைய உணவிலே விஷம் வைக்கப்பட்டு அவரை கொல்லும்படியான திட்டங்கள் கூட நடந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் அவரை காப்பாற்றி அவரை பயன்படுத்தினார். அப்ப இந்த சூழலிலே குடும்பமா, தேவனா, தேவனுடைய அழைப்பா என்று பார்க்கும் பொழுது அவர் ஒரு தீர்வு செய்ய வேண்டிய, ஒரு தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உண்டாயிற்று. அவருடைய தீர்மானம் என்னவா இருந்தது என்று சொன்னால், தேவனை முதலிடத்தில் வைத்து அவரை பின்பற்றுவதுதான் அவருடைய முக்கிய நோக்கம், கவனமாயிருந்தது. அப்ப சில சூழ்நிலையிலே குடும்பமா, தேவனா என்று ஒரு தேர்வு செய்ய வேண்டிய சூழல் வரும் பொழுது நிச்சயமாகவே நமக்காய் ஜீவனை கொடுத்து மரித்து உயிர் தெழுந்த அவருக்கு தான் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். இயேசுவானவருக்கு தான் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு தான் நாம் முதல் இடம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பின்னாக தான் குடும்பம் வருகிறது. சில நேரங்களிலே நாம் குடும்பத்தை தேவனை பார்க்கிலும் முதலிடம்லே வைத்துக் கொள்கிறோம். ஆனா சூழல் வரும், போராட்டம் வரும் பொழுது அப்ப நாம் யோசிப்போம், ஐயோ, தேவனை நாம் பிடித்திருக்கிறோமே, தேவனை நாம் பற்றி கொள்ளணுமே. சில நேரங்களில நம்முடைய அன்பானவர்கள் நம்மை விட்டு விலகி போகும் பொழுது அப்பொழுது உணர்வோம், அவர்கள் நிரந்தரம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் இருக்கக்கூடியவர் தேவன் மாத்திரம்தான். ஒரு பழைய பாடல் நினைவுக்கு வருகிறது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று சொல்வதற்கு மாத்திரமே அல்ல, கடைசி வரை நம் ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அவரை தான் நாம் அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும். குடும்பத்தை புறக்கணிப்பதற்கு அல்ல, ஆனால் தேர்வு செய்ய வேண்டிய ஒரு சூழலிலே நாம் மாட்டும் பொழுது, நிற்கும் பொழுது தேவனை புறக்கணிப்பதற்கு அல்ல, முதலாவது தேவனை தேடுவது, அவரை பற்றி கொள்வதுதான் நம்முடைய தீர்மானமாய் இருக்க வேண்டும். இந்த காரியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழுத்தி அடுத்தபடியாக
இரத்த சம்பந்தமான குடும்பத்தை குறித்து பேசின பிறகு அல்லது அங்கே காரியத்தை நாம் கற்றுக்கொண்ட பிறகு அடுத்தபடியாக நாம் பார்க்கிறது தேவனுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அழகாய் விளக்கி பேசுவதை பார்க்கிறோம். அப்ப அங்க தகவல் வருகிறது, செய்தி வருகிறது, உம்முடைய சகோதரர் உம்முடைய தாய் உம்மை தேடுகிறார்கள் என்று. அதற்கு பதிலாக ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்வி என்னவென்றால், என்னுடைய தாயும் சகோதரர்களும் யார் என்று கேட்கிறார். நிச்சயமாகவே அங்க இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியா இருக்கும், போராட்டமான ஒரு கேள்வியா இருக்கும். தன்னுடைய குடும்பத்திற்கு இந்த கேள்வி தகவல் போய் சேர்ந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு மனவேதனையான ஒரு சூழலிலே அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இந்த கேள்வியின் மூலமாக ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை போதிக்கும்படியாய் விரும்புகிறார். ஏனென்றால் உலக குடும்பத்தை கட்டுவதற்காய் அவர் வரவில்லை, கிறிஸ்துவுக்குள்ளான குடும்பத்தை கட்டும்படியாக, அந்த குடும்பத்திற்குள்ளாக யார் பங்கு பெறுவார் என்று அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும்படியாய் தான் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். கிறிஸ்துவின் குடும்பத்திற்குள் பங்குள்ளவர்கள் யார், இந்த குடும்பத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொல்லி ஆண்டவர் அதற்கு பதிலாய் சொல்கிறார். அவன் இந்த கேள்வியை கேட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, சுற்றி இருந்தவர்களை அவர் பார்க்கிறார். சுற்றி இருந்தவர்களை பார்ப்பது மாத்திரமே அல்ல, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ என் தாய், இதோ என் சகோதரர்கள், இதோ என் தாய், இதோ என் சகோதரர்கள், இவர்கள்தான் என்னுடைய குடும்பம் என்று சொல்கிறார். இவர்கள்தான் என்னுடைய பங்கு என்று ஆண்டவர் சொல்கிறார். இவர்கள்தான், சுற்றி இருக்கிறவர்கள் தான், வசனத்தை, அவருடைய ஊழியத்தை பங்கு கொள்ளுகிறவர்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை. இன்றைக்கு சபை அல்லது திருச்சபை என்று சொல்லும் பொழுது அநேகருடைய எண்ணத்திலே வரக்கூடிய முதல் எண்ணம் அல்லது காட்சி என்று சொன்னால் சபை கட்டடம். சபை கட்டடம் தான் திருச்சபை. அநேகருடைய சிந்தனையிலே அப்படி இருக்கிறது. அதனால்தான் சபை மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள், ஐயோ சபை மூடிட்டாங்களே, சபை மூடிட்டாங்களே, சபை உடைஞ்சு போயிருச்சா, இல்லாமல் போயிடுச்சா. சபை கட்டடம் மூடப்பட்டிருக்கிறது, ஆனால் சபை மூடப்படவில்லை. இன்னுமாய் சொல்கிறேன், சபை கட்டடம் மூடப்பட்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் சபை மூடப்படவில்லை. என்றால் திரு சபை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஜனம், தேவனுடைய குடும்பம் தான் திருச்சபையாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் நாம் ஒன்று இணைக்கப்படுகிறபடியினால் தான் தேவனுடைய திருச்சபையாய் காணப்படுகிறோம். நிச்சயமாகவே இந்நாட்களிலே வித்தியாசமான முறையிலே நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல், இந்த ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக சந்திக்க வேண்டிய அவசியம் உண்டாயிருக்கிறது. ஆனால் இந்த அவசியத்தின் மத்தியிலும் தேவனுடைய குடும்பமாகிய திருச்சபை மூடப்படவில்லை. நாம் இன்னும் அவருக்காக செயல்பட வேண்டிய சூழலிலே, நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் தான் கிறிஸ்துவின் சரீரமாய், கிறிஸ்துவின் திருச்சபையாய், கிறிஸ்துவுக்குள்ளாய் குடும்பமாய் காணப்படுகிறோம். நாம் ஒன்று இணைக்கப்படுகிறோம். ரிக் வாரன் என்று தேவ ஊழியர் சொல்லுகிற இந்த காரியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஆவிக்குரிய குடும்பம், கிறிஸ்துவுக்குள்ளான இந்த ஆவிக்குரிய குடும்பம் நம்முடைய உலக குடும்பத்தை பார்க்கிலும் இன்னும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. ஏன் என்றால் அது நிலைத்திருக்கிற ஒரு குடும்பம். உலக குடும்பம் ஒரு காலகட்டம் வரைதான், ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய குடும்பம், கிறிஸ்துவுக்குள்ளான இந்த குடும்பம் நிரந்தரமான அல்லது நித்தியமான குடும்பமாய் காணப்படுகிறது. நம்மை ஒருமனப்படுத்துவது யார் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரே தகப்பன், ஒரே கர்த்தர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், அந்த ஐக்கியத்திற்குள்ளாக ஒருமனப்பட்டிருக்கிறோம். தேவனை நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அந்த ஐக்கியத்திற்குள்ளாக நாம் ஆவிக்குரிய குடும்பமாய் மாறுகிறோம். ஆனால் அதனோடு ஆண்டவர் முடிக்காமல், இதோ என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர் என்று சொல்லி முடிக்காமல் ஆண்டவர் அதற்கு விளக்கத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். யார் அவருடைய தாய், யார் அவருடைய குடும்பம், யாருடைய சகோதர சகோதரிகளாய் மாறுவார்கள் என்று சொன்னால், பிதாவை விசுவாசிக்கிறது மாத்திரமே அல்ல, பிதாவினுடைய சித்தம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள், அவர்கள்தான் தேவனுடைய குடும்பமாய் காணப்படுகிறார்கள். அவருடைய சொந்த தாய் சகோதரர் அங்கே வந்திருக்கிறது எதற்காக? அவரை தடை செய்யும்படியா, பிதாவின் சித்தத்தை செய்யாதபடிக்கு தடை செய்யும்படியாய் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவினுடைய சித்தத்தை யார் செய்கிறார்களோ, தேவனுடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ, அவர்கள்தான் என்னுடைய குடும்பம் என்று சொல்கிறார். இன்னைக்கு தேவனுடைய சித்தத்திற்கும் நம்முடைய சித்தத்திற்கும் மத்தியிலே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்வதா அல்லது நம்முடைய சித்தத்தை செய்வதா என்று கேட்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தின் மத்தியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக வேளையிலே நம்முடைய சொந்த சித்தத்தை, திட்டத்தை, காரியங்களை தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இதுதான் நிஜம், இதுதான் உண்மை. நம்முடைய சொந்த திட்டம், நம்முடைய சொந்த யோசனை, நம்முடைய சொந்த காரியங்களை இன்னும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இதன் மத்தியிலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு 3 காரியங்கள் நம்ம கவனித்து செய்ய வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. இது ஆச்சரியமான, அபூர்வமான 3 காரியங்கள் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய சுலபமான 3 காரியங்களாக காணப்படுகிறது. அப்ப தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்க வேண்டும். அநேக வேளையிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய சித்தத்தை தீர்மானித்து அந்த சித்தத்தை தேவனிடத்தில் கொண்டு வந்து, ஆண்டவரே இது உம்முடைய சித்தமாய் இருப்பதாக என்று சொல்வது. அப்படிப்பட்ட ஜெபம் அல்ல. தேவனிடத்துல தேவனுடைய சித்தத்தை அறியும்படியாக ஜெபிக்கிற ஜெபம். இரண்டாவது, அவருடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நாம் வாஞ்சிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது, நாம் அநேக வேளையில ஜெபிப்போம், ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது மிகவும் மிகவும் குறைவா இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய சித்தத்தை பகுத்தறியத்தக்க, அதை புரிந்து கொள்ளத்தக்க நாம் அவருக்கு செவி கொடுக்கணும். காது கொடுத்து நம்முடைய ஆவிக்குரிய கண்களில, பார்வையில, செவியில அவரை உணர, அவரை அறிய, அவருடைய சத்தத்தை கேட்கத்தக்க நாம் அதிகமாய் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலமா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக மாறுவோம். தேவனுடைய குடும்பத்தினராய், கிறிஸ்துவின் குடும்பமாக, கிறிஸ்துவின் சரீரமாக நாம் அவயங்களாக காணப்படுவோம். அப்ப இந்த கிறிஸ்துவின் குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு எல்லோருக்கும் குடும்பம் உண்டு, இரத்த சம்பந்தமான குடும்பம் உண்டு. ஆனா இந்த இரத்த சம்பந்தமான குடும்பத்தை பார்க்கிலும் தேவனுடைய உறவுதான் பிரதான உறவாயிருக்கிறது. அப்ப அந்த தேவனோடு நமக்கு உறவு இருக்கிறபடினா, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினா, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதர சகோதரிகளாக, ஒருமனப்பட்டவர்களாக, வித்தியாசமான குடும்ப சூழலிலே, பின்னணியிலே, உலக ஸ்தானத்திலே நாம் காணப்பட்டாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாய் காணப்படுகிறோம், ஒருமனப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட குடும்பத்தினுடைய மகத்துவத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் அனுபவிப்போம்.
பரிபூர்ணமான குடும்பம் எங்கேயும் இல்லை. ஆனால் அந்த பரிபூர்ணத்திற்குள்ளாக நாம் இன்னும் மாற்றப்படுவதற்கு நாம் வாஞ்சிப்போம். நம்முடைய பங்கை நாம் எடுத்து செய்வோம். கர்த்தருடைய மகிமைக்காக தொடர்ந்து நாம் வாழ்வோம். இயேசுவோடு பிரயாணிப்போம். இயேசுடைய குடும்பத்தில நாம் பங்கு கொள்வோம். ஆண்டவரோடு நாம் இன்றும் இணைந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்பட நாம் ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசி எங்களை நடத்துவதற்காய் நன்றி. இன்றைக்கு நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ள எங்களை பக்குவப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் என்றவரே எங்களுடைய சிந்தையில, என்னோட எண்ணத்திலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை, ஒரு தெளிவை கொடுக்கும்படியே செபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த உலக குடும்பத்தினர்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை பார்க்கிறோம், உம்மை அதிகமாய் நேசிக்கிறோம். உமக்கு மாத்திரமே முதல் இடம், நீர் மாத்திரமே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது. சிலர் பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளை சிங்காசனத்தில் அமர செய்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் தெய்வத்திற்கு மேலாக, நம்முடைய தேவனுக்கு மேலாக அவர்களுக்கு நாம் முதலிடம் கொடுத்திருக்கிறோம். இந்த சிந்தையிலிருந்து, இந்த பாவ எண்ணத்திலிருந்து நாம் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தினரோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய பெற்றோரோ யாரா இருந்தாலும் அவர்களுக்கு மேலாக நம் தேவனை தான் அதிகமாய் நேசிக்கிறோம். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. உம்மை பார்க்கிலும் வேறே யாருக்கும் நாங்கள் அந்த இடத்தை கொடுத்திருந்தால், வாழ்க்கையின் சிங்காசனத்திலே அமர செய்திருந்தால் எங்களை மன்னியும், கண்டித்து உணர்த்தும். மனமாற நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய குடும்பமாகிய கிறிஸ்துவுக்குள்ளான அந்த குடும்பத்திற்காய் துதிக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக நாங்கள் காணப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க, அதிகமான ஆண்டவரை பிரயாசம் எடுக்க, இந்த குடும்பம் கட்டப்படுவதற்கு, ஸ்திரப்படுவதற்கு நாங்கள் செயல்பட எங்களை பக்குவப்படுத்தி பயன்படுத்தி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். தயவுள்ள கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம் ஆண்டவருடைய குடும்பத்தினராய் காணப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு நடத்தப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. இவ்வேளையில் தொடர்ந்து நீசிய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சபையாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்கும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திற்கு இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து விழாத்தின் காலத்தில் சிலுவையில் அறை உண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்துருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட
ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கை இடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். அப்பா, நீங்கள் கொடுத்த இந்த அருமையான உலகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தை சூழ்ந்து கொண்டு இருக்கும் காரியத்துக்காக வருகிறோம். தேச போர்கள், இயற்கை சீற்றங்கள், கிருமியின் தாக்குதல் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காண காலத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் மலேசியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேச தலைவர்களுக்காக வருகிறோம். அவர்கள் எடுக்கும் முடிவுகள் மனித நேய காக்கவும் வளரவும் இருக்க ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இப்போதே திருமண்டலத்துக்காக ஜெபிப்போம். சபை போதகர்களுக்கும் பிஷப்மார்களுக்கும் மற்றும் பணி செய்யும் அனைவரையும் பரிசுத்த வல்லமையினாலே செயல்பட வழி நடத்தி அருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். வியாதியத்திற்காக ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, நீங்கள் நல்ல தேவன் ராஜா. அப்பா, அந்நாளும் என்றும் அப்பா இன்றும் என்றும் மாறாத தேவன் ராஜா. அப்பா, எத்தனை அதிசயங்கள் ஆச்சரியங்கள் செய்த தேவன் அப்பா நீங்கள். அப்பா, நாளிலே கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே, இதோ எத்தனை பிள்ளைகள் ராஜா, எத்தனை விதமான நோய்களில் கர்த்தாவை படுத்து கொண்டு இருக்கும் பிள்ளைகள், விசேஷமாக ஆலயத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் முன் கருத்தில் வைக்கிறேன் ராஜா. விசேஷமாக இந்த தொற்று காலத்தில் கர்த்தாவை, இந்த கொரோனா காலத்தில் கர்த்தாவை ஒரு புதிய விடுதலை அவர்கள் கொடுத்து கர்த்தாவை உன் நாமம் மகிமைப்பட அவர்கள் வாழ வளர ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, எந்த தொற்றும் அவர்களை தாக்காதபடி உம்முடைய தழும்புகள் அவர்கள் சுகமாய் கர்த்தாவே அவர்கள் வந்து ஒரு புதிய சாட்சியை சொல்லும்படி கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. அப்பா, இந்த காலத்தை கர்த்தா அவர்கள் நினைத்து 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 கர்த்தாவே உனக்கு வேகமாய் ஓடும்படி கர்த்தாவே இந்த நோய்கள் கர்த்தாவே அவர்கள் சுகமான காலமாய் மாற ஆசீர்வதிங்க ராஜா. நீங்கள் நல்லவர் அப்பா, வல்லமையான தேவன் ராஜா. இதோ அப்பா, நோயை கொண்டு கொடுத்து கர்த்தாவே 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 ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீர்கள் அப்பா, சொல்ல வருகிறீர்கள் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, அதை அறிந்து நாங்கள் செயல்பட எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜா. உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டருளும். ஆமேன். இவ்வேளையிலே நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்வோம். வேதவசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவனமாய் நம்மோடு பேசுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை நாம் தியானித்து இவ்வேளையில் நாம் மௌனமாய் நம்முடைய தனிப்பட்ட பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை சேர்ந்து. சர்வ வல்லமை உள்ள கடவுளே, எங்கள் பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் நலமானவைகளை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் சேவிக்க அனுகிரதி தருளோம். ஆமென். பாவ அறிக்கை செய்த நாம் தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம்.
நம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமை உள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்ற நாம் அவருடைய சமாதானத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கையை ஊன்ற கட்டுகிறதையும் பின்பற்றுவோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக, உம்மோடும் இருப்பதாக. நம்முடைய குடும்பத்தினரோடு ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதான காரணராய் வாழ தொடர்ந்து நாம் அர்ப்பணம் செய்வோம். இவ்வேளையிலே நம் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்பித்த ஜெபத்தை, கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கையும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இவ்வேளையிலே பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது சில அறிவிப்புகள் செய்யப்படும். முதலாவது, இந்த காலை ஆராதனையிலே பங்கு கொள்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். நாம் ஒன்று கூடி ஆராதிக்கும்படியான இந்த பாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சபையினுடைய கருப்பொருள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ற கருப்பொருளை நாம் மறந்துடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயலாய் மாற தொடர்ந்து கர்த்தருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாம் ஒன்று கூடி ஆன்லைன்ல ஜூம் மூலமாக நம் உலகத்திற்காக, தேசத்திற்காக, சபைகளுக்காக, வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிப்பது உண்டு. அதுல நீங்களும் வந்து பங்கு கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதுல எப்படி பங்கு கொள்ள வேண்டும் என்ற தகவல் ஸ்கிரீன்ல காணப்படுகிறது, அல்லது நீங்கள் சகோதரர் மார்ட்டின் லாசா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்தபடியாக நம்முடைய வேதாகம கல்வி, புதன்கிழமை வேதாகம கல்வி ஒவ்வொரு புதன்கிழமை 8 மணிக்கு ஜூம் மூலமாக நடைபெறுகிறது. இந்நாட்களிலே கடந்த வாரத்தோடு யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் தியானிக்கும்படியாக துவங்கி இருக்கிறோம். அந்த தியானத்துல நீங்களும் வந்து பங்கு கொள்ளும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒருவேளை ஜூம் மூலமாக நீங்கள் பங்கு கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் யூடியூப்ல பிறகு நீங்கள் கவனிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நம்முடைய யூத் ஃபெலோஷிப் ஒவ்வொரு சனிக்கிழமை 6 மணிக்கு ஆன்லைன்ல போடுகிறோம் ஜூம் மூலமாக. 13 to 17 வயதிற்குள் இருக்கிறவர்கள் வந்து பங்கு கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பெற்றோர்கள் அப்படிப்பட்ட வாலிபர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்கும்படியாக நினைவு மூட்டுகிறோம். நம்முடைய சபையிலே பணியாளர்கள் வேலை வாய்ப்பு இருக்கிறது. இந்த பணியாளர் வேலை செய்யும்படியாக விரும்புகிறவர்கள் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இன்றைக்கு மாலை இன்டர்வியூ பகுதி இருக்கிறது. அதில் அவர்கள் பங்கு கொள்ள விரும்பினால் சகோதரி மேவல் பட்டு அவர்களை தொடர்பு கொள்ளும்படியாக நினைவு மூட்டுகிறோம். தொடர்ந்து நம்முடைய மாதாந்திர காணிக்கை, வார காணிக்கை, தசம பாகம் கொடுக்க விரும்புகிறவர்கள் தொடர்ந்து ஆன்லைன் பேங்கிங் மூலமாக கொடுக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறோம். அதை சம்பந்தமான தகவல் ஸ்கிரீன்ல காணப்படுகிறது. செய்த பிறகு நம்முடைய சபையினுடைய பொருளாளருக்கு
தெரிவிக்கும்படியாக நினைவு மூட்டுகிறோம். இந்த நேரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஒன்று இணைந்து உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதே வேளையில் கர்த்தாவே, பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய மறைவுக்குள்ளாய், பாதுகாப்புக்குள்ளாய் வைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நீர் நிறைவேற்றுவது மாத்திரமே அல்ல, உம்முடைய சித்தத்தின் வழியாய் அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரே, வருகிற நாட்கள், வருஷங்களிலே நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி அவர்களை ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமான கருவியாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் பாதுகாத்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நீங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, ஆமென். தொடர்ந்து இவ்வேளையிலே இறுதி பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சொஸ்தரிப்போமே. அற்புதமே அவன் அருத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சொஸ்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கேந்ததால் சொஸ்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நான் வருகையிலும் புகலிடமானதால் சொஸ்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். தொடர்ந்து இவ்வேளையிலே இறுதி ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அன்பு தகப்பனே, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கவும், தொடர்ந்து ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் எங்களை வழி நடத்தி அருளும். சிந்தனையிலும் வார்த்தையிலும் செயலிலும் தேவனாகிய இயேசுவை போல் மாற எங்களை உருமாற்றம் செய்யும். எங்கள் குடும்பங்களிலும், எங்கள் திருச்சபையிலும், எங்கள் சமுதாயத்திலும் மற்றும் அதற்கு அப்பாற்பட்ட இடங்களிலும் சீடராக்கும் அருட்பணியில் உமது பரிசுத்த ஆவியானவரின் மூலமே நாங்கள் முன் செல்ல எங்களை வழி நடத்தும்.
இவற்றை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே என்ற ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போய் ஆண்டவரை சேவியுங்கள், கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். இந்த காலை ஆராதனையிலே பங்கு கொண்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய நாம மகிமைக்காக ஆசீர்வாதமான கருவியாய் பயன்படுத்தி கர்த்தர் தாமே தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.